என்ன வண்டிப்பா இது ஓயாம நின்றுக்கிட்டே இருக்குது. முதல்ல இதை சர்வீஸ் கூடணும். சொன்னா அங்கே பார்த்தியா, ஒத்தையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை பைத்தியம் பிடிச்சிட்டா. அவள் காதில் விழுந்துட போது கொஞ்சம் பைய பேசு. நான் நினைக்கேன் அநேகமாக ஃபோன் எதுவும் பேசிக்கிட்டு இருப்பாளா இருக்கும். என்ன 2 மாமியாரும் அடிபட்ட மாமியாரும் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கவே போயிட்டுருக்கிய? ஆமாம், அங்கே தான் போகிறோம். ஆமாம் கோகிலா, ஓ மாமியாருக்கு அடிபட்டிருந்த. இப்போ அவள் எங்கே இருக்கா? எங்கள் மாமியாரையே கேட்குதிய. அவைய பொண்ணை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அங்கே போயிருக்காவ. ஓ மாமியாரை வண்டியில் கூட்டிகிட்டு போய் கீழே போட்டிய. அவளுக்கு சரியாயிட்டா? சரியாயிருக்குமா இருக்கும். ஓ ஓ மாமியாருக்கு அடிபட்டோடனே அவளை கொண்டு நாத்தனார் வீட்டில் விட்டுட்டேன். நான் ஒன்றும் ஈவிரக்கம் இல்லாதவல்ல. என் மாமியார் தான் மொவளை பார்க்கணுன்னு ஒரே புலம்பல். அதான் நான் அங்கே கொண்டு விட்டேன். வேணுமுனே மாமியார் அடிக்க நான் சுந்தரி மர்மம் மாதிரி இல்லை. நல்லா இருந்த பொம்பளைய அடித்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டு நல்லவ மாதிரி நாடகம் ஆடுதா. அவள் அடித்ததா சொல்லுதிய, நீ என்ன பக்கத்தில் இருந்தால் பார்த்த? ஊரில் எல்லாருமே மருமவை தான் அடித்ததா சொல்லுதவ. நெருப்பு இல்லாமல் புகையுமா? புழுதி காற்று கூட தூரத்தில் இருந்து பார்த்தா புகை மாதிரி தான் தெரியும். பக்கத்தில் போய் பார்த்தா தான் புழுதியா இல்லை புகையாங்கிறது தெரியும். நாங்கள் 2 பேரும் இப்போ சுந்தரி பார்க்க ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறோம். எங்கள் கூட வரியா? அங்கே போய் என்ன நடந்துன்னு விசாரிப்போம். நான் இதுக்கு வரணும்? நீ தானே சொன்னால் மருமவை அடிச்சிட்டான்னு. மற்ற ஆட்கள்லாம் சொல்லிச்சில, அதான் நான் சொன்னேன். எனக்கெல்லாம் இதை பற்றி ஒன்றும் தெரியாதுல்ல. அப்போ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அங்கே இங்கேயும் போய் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. எதையும் பற்றி முழுசாக தெரியாமல் அடுத்த குடும்ப கதையை பற்றி பேசுகிறத முதல்ல நிப்பாட்டு. அதுதான் உனக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, சுந்தரி பெட்டு பக்கத்தில் உன்னை சேர்க்க வேண்டியது வந்துடும். என்னது மாத்தவிலாம் சொன்னால் கண்டுக்கிட மாட்டேங்க. என்ன இதுக்கு இப்படி திட்டுத்தைய? சும்மையே சொல்லியிருக்காவ நல்லவளுக்கு காலமே இல்லைன்னு. என்னது நீ நல்லவளா? ஊரெல்லாம் உன்னே என்ன பட்ட பேர் சொல்லி கொடுத்தவங்கிறது உனக்கு தெரியுமா? நான் சொல்லிதான் சொன்னோம். கோல் மூட்டி கோகிலா. என்ன பாருங்க, இப்படியெல்லாம் என்ன கூடாதுங்க. ஒழுங்கு மரியாதை எங்கே இருக்கானே இரு. அப்படி இல்லைன்னா உன் மாமியார் இருக்கிற ஊர் பக்கம் ஓடி போயிரு. வாச்செல்லாம் நம்ம போவோம். சரிடி போம். அடுத்தவிய குடும்ப கதையில் தலையிடாமல் கொஞ்சம் வண்டியும் சரி பண்ணி ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு உருட்டு தாளம் போடாத. ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு உருட்டு தாளம் போடாத. பாட்டு சூப்பராக இருக்கு செல்லம். ரொம்ப தேங்க்ஸ் டி. ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு உருட்டு தாளம் போடாத. கிழவிகளுக்கு திமிர பாரு. என்னைய கிண்டல் பண்ணிட்டு போறிய? உங்கள் 2 பேத்தையும் நான் அப்புறமா கவனிச்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் இல்லைங்க. சின்ன பொண்ணோட மாமியார் இந்த பக்கம் தான் வருது. அதெல்லாம் ஒரு பொம்பளைன்னு அதை கண்டு பயந்து எங்களை வேற நிற்க சொல்லுது. கூடவே கவிதா மாமியார் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பொம்பளையும் வருது. செல்வி அக்காவா வரவ? இல்லை கவிதா, அந்த பிள்ளையோட மாமியார் தான் வருது. நான் நினைக்க அநேகமாக அவிய 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறவனு. கண்டிப்பாக இப்போ அவிய 2 பேரும் அங்கே தான் போவேன். அவிய 2 பேரும் போட்டு அப்புறமாவே நம்ம போவோம். அவளை கண்டு நம்ம இதுக்கு பயப்படணும்னு செய்யல. அவளுக்கு முந்தி நம்ம போவோம். சொன்ன கேளுக்கா, நம்ம அப்புறமாவே போவோம். கவிதா, இப்போ உங்கள் அம்மைக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காவ. அண்ணா அன்னைக்கு அவ மண்டையில் அடித்ததில் தேங்காய் தண்டிக்கு அவள் மண்டை வீங்கி போய் கிடக்குது. நல்லா இருக்கதா சொல்லுதை பாரு. அம்மையை பார்க்க போகலையே கவிதா? மிஞ்சியை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இனிமே கொஞ்சம் கழிச்சு போகணும். நானும் இப்போ உங்கள் அம்மையை பார்க்கணும் தான் போகிறேன். கூட வரியா? நீங்கள் போங்க, நான் அப்புறமா வரேன். சரி கவிதா, நான் போயிட்டு வரேன். சரி. மூஞ்சியும் மோரக்கட்டையும் பாருங்க. உங்கள் மூஞ்சிக்கு எங்கள் மூஞ்சி நல்லா தான் இருக்குது. வாயை பாரு வாயை. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் சும்மா வரக்கூடாதா சிலக்கிளி? சரி வாயை மூடிக்கிட்டே வரேன். நீ போ. இந்த பொம்பளைக்கு வாயை பற்றியக்கா காது வரைக்கும் நீண்டு கிடக்குது. நம்ம இப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிருமாக்கா? எதுக்கு சில வீட்டில் துவைச்ச துணியை காயப்படாமே வந்துட்டேன்? அப்படி இல்லைக்கா, நான் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துட்டேன். வேற எதுக்கு இப்போ வீட்டுக்கு போனோம்? இப்போ இவே 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறவ. நம்மளும் அங்கே தான் போகிறோம். போனால் அங்கே பெரிய பிரச்சனை இருங்கக்கா. எனக்கு அதான் பயமாக இருக்குது. போடி போ, சரியான பயந்த வழியாக இருக்க. பயத்தை தூக்கி குப்பையில் போடு. ஒழுங்கு மரியாதையே இப்போ எங்கள் கூட வந்துடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, பள்ளியிடத்துக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற பிள்ளைய சாக்குள்ள போட்டு தூக்கிட்டு போகல, அதே மாதிரி ஒன்றே தூக்கிட்டு போயிடுவோம். ஏன்க்கா இப்போ என் மேலே கோபப்பட்டுக்கிட்டு கிடக்க? கோபப்படாமல் இப்போ என்ன செய்ய சொல்லுத? அங்கே அடிபட்டு கிடக்குது என் மாமியாரில், ஓ மாமியார். எவ்வளோ ஒருத்தி தெருவில் குறைச்சிட்டு போகிறாங்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி உன்னையே ஏசமாக கொஞ்சம் முடியும்.
சரி சரி கோபப்படாத, உங்க கூட வாரேன். சும்மா பெரியவியா அந்த காலத்துல சொன்னாத அடி உதவுது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாவனு. வான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னேன். 4 திட்டு கொடுத்து சாக்கில் போட்டு கொண்டு போயிடுவேன்னு சொன்னோடனே வாரேன்னு சொல்லுங்க. என்ன தீட்டு சாக்கில் தூக்கி போட்டு கொண்டு போயிடுவேன்னு சொன்னோடனே பயந்து வர்றதுக்கு நான் என்ன சின்ன பாப்பாவா? நீ பேசுனதுக்கு பயந்துட்டோனும் உங்க கூட வருவேன்னு நான் சொல்லலை. அப்புறம் எதுக்காக சொன்னேன்? கோபத்தில் ஓ மூஞ்சிய பார்க்க சைக்கிளை, அதுக்காக தான் மாறேன்னு சொன்னேன். இப்போ எதுக்குக்கா நீ கோமாளி மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? கொஞ்சம் அதை நிப்பாட்டு. அதுக்காக பழையபடியே கோபப்படுறாத. நீ சிரிக்கேட்டா கூட பரவாயில்ல, நார்மலாகவே இரு. நம்ம 2 பேரும் இவ்வளோ நேரம் லொடனே பேசிகிட்டு இருக்கோம். பக்கத்தில் நிற்கிற 2 பேத்தையும் பாருக்கா, எதுவுமே பேசாமல் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கார. இப்போ அவங்க 2 பேத்துக்கு என்னாச்சு? என்னத்தை யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கிய? நீ கூட்டில நாங்கள் 2 பேரும் இவ்வளோ நேரம் பேசமத்துல 2 பேரும் அமைதியாக இருந்தீல, என்னத்தை யோசிச்சுட்டு இருந்திய? நாங்கள் ஒன்றும் யோசிக்கலை, சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம். அக்கா தங்கச்சிக்குள்ளே 1000 இருக்கோம், அதுக்குள்ளெல்லாம் நாங்கள் தலையிட முடியுமா? சீலா, உன் நாத்தனார்கிட்டலாம் வாயை கொடுத்துட்டு தப்பிக்க முடியாது. அண்ணி எதுக்கு இப்படி சொல்றிய? நான் ஒன்றும் கெட்ட பிள்ளை இல்லை. அச்சோ கவிதா அழுதுறாதம்மா, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். சரி கவிதா, சிரிச்சாதான் நீ அழகாக இருப்ப. ஆமாம், வாயாடி பட்டத்தை கட்டிட்டு சிரிக்கணுமா? ஸோ செல்ல குட்டியில் நீ வாய் பேசினாதான் அழகாக இருக்கும். அப்போ இப்படி இருந்தால் அசிங்கமாக இருக்கேன்? இப்படி இருந்தாலும் அழகாக தான் இருக்க, சிரிச்சா இதோட அழகாக இருப்பேன். பெரிய நீங்கள் சொல்லுங்கள், நான் சிரிச்சா அழகாக இருப்பேனா? பொதுவாக சிரிச்சா எல்லாரும் அழகாக தான் இருப்பாங்க. ஆனால் எங்கள் கவிதா சிரிச்சா பேரழகி. போதுமா நீ? சரி, இப்போ எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போமா? போகலாமே. போகலாம், வாங்க போ. இன்னைக்கு மழை வரணும் சீலா. உனக்கு வானத்தை பார்க்க மழை வர்றது மாதிரியே தெரியுது. மேலே வானத்தை பார்த்துக்கிட்டே போகாம கீழே பார்த்து நட. சரி கீழே பார்த்தே நடக்கேன்.